அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். காவேரி லைவ் வந்திருந்தாங்க. அந்த லைவில் வந்து காவேரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபேன்ஸோடு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் அதாவது விஜய்கிட்ட சொல்லிட்டீங்களா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் டீம்கிட்ட சொல்கிறேன், சீக்கிரமாக சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டீங்களான்னு கேட்டதுக்கு நான் டீம்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய்கிட்ட காவேரி சொல்லலை, மறைச்சிட்டாங்க. அது எவ்வளோ நாளைக்கு மறைப்பாங்க அப்படின்னு தெரியலையே. ஆனால் விஜய்கிட்ட சொல்லாமையே அவங்க மனசில் வச்சுட்டு பரிதவிப்போடு இருக்க போகிறாங்க, யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாமல். தெரிஞ்சு போச்சு, இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. விஜய் வந்து பாவம், அவர் பாட்டுக்கு கேஷுவலாக அவர் பாட்டுக்கு இருப்பார். ஆனால் காவேரி இன்றைக்கி சொன்ன விஷயத்தில் வச்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு, காவேரி விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லலை அப்படின்னு. ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவர் ஃபோன் எடுக்கலை. மாமிக்கிட்ட வந்து ஒரு பதட்டத்தோடு கேட்குறாங்க. அந்த இடத்துல மாமியும் கேஷுவலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா டல்லாக உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரொம்ப நேரமாக ஆள் இருக்க மாட்டார் விஜய். அதுக்கப்புறமா வந்து சொல்லலாமா வேணாமா, சொன்னப்போ எவ்வளோ துள்ளி குதிச்சிருமே, அப்போ நம்ம அம்மா நிலைமை என்ன ஆகும், நம்ம அம்மா நம்மளை என்ன மாதிரி நினைக்கும், அதையும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் பழையிருக்கோன்னு சொல்லி வச்சுருக்கோமே, நம்ம அம்மா அதை தெரிஞ்சால் அசிங்கம் அவமானம் சொல்லி நினைக்குமே, அதனால் வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க காவேரி. அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க சொன்ன லைவில் வந்து பேசின விஷயத்துலேருந்து நான் எடுத்துக்கிட்டது. உண்மையாக மக்களே, நீங்களே சொல்லுங்கள், கரெக்டு தானே? அப்போ விஜய்கிட்ட உடனே சொன்னால் அவர் துள்ளி குடிப்பார், காவேரி தூக்கிட்டு போயிடுவார், வா காவேரி வீட்டுக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே ட்விஸ்ட்டு, நம்ம டைரக்டர் யார் நினச்சிங்க? பிரவீன் பென்னட்டுங்க. அவர் கண்டிப்பாக வந்து ட்விஸ்ட்டு வைப்பார்ல. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுவார் இல்லையா? அதனால் காவேரி ஒரு குழப்பத்தில் சோலோவாகவே வந்து டென்ஷனாக வச்சுருந்து, சரி ரைட்டு, இந்த விஷயத்தை நம்ம அவசரப்பட்டு அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறத முடிவுக்கு வர்றாங்க. அதனால் விஜய்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறது இப்போ லைவில் வந்து காவேரி சொன்ன விஷயத்தை வச்சு நாம் பிடிச்சிட்டோம். கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது. பிள்ளை சொல்லிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, ஃபன்னாக இருக்கும், இந்த வாரம் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபீலிங்காக இருக்கும். காவேரி அழுதுகிட்ட உட்காந்துருக்கணும், ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். கங்காக்கிட்டையும் சொல்ல முடியாது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லிடடி, ஓ ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்க காவேரி என்ன சொல்லுவாங்க, இல்லடி நான் சொன்னேன் அப்படின்னா என் வீட்டில் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் இப்போ கன்சீவாக இருக்கேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னேன், எங்கள் அம்மாக்கிட்ட நான் வந்து சொன்னேன்னா எங்கள் அம்மா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா காவேரி கிட்ட. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு, எங்கள் அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுடி, மறைச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து மறைச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக ப்ரொமோ அதுதான் வரப்போகுதுங்க, தூக்கி வாரி போட போகுது விகா ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே. என்ன ஃபன்னு இதில், என்ன இருக்குது ஃபன்னு, ஜாலியாக சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது. ஆனால் காவேரி தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க வந்து வெளியில் சொல்லாமல் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்க இப்போ நான் இதில் லைவில் வந்து அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன், நிஜமாக சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து விஜய் இப்போ அவருக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, அவர் அதவே மறந்துட்டாரே. அவர் காவேரியை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற மனுஷனை போய் பாவம் ஏமாத்தாதீங்க, காவேரி போய் அவர்கிட்ட போய் சொல்லாதீங்க, அவர்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். கண்டிப்பாக டீம் நோட் பண்ணுங்கள், விஜய்கிட்ட காவேரியை சொல்லுங்கள் டீம், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும்.